Hi viewers, welcome to our YouTube channel. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு வெப் வெப் அப்ளிகேஷனை வச்சு ஒரு லேண்டோட சர்வே நம்பரையும் அதுக்குள்ளார இருக்கிற சப்டிவிஷன் நம்பர் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை வச்சு அந்த லேண்டோட இப்போ நம்ம லேண்டோட இசியை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது வில்லங்க சான்றிதழ்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இசி இன்கம்பரன்ஸ் சர்டிபிகேட். இந்த இசியை நம்ம மெயினா எதுக்காக நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அந்த சர்வே நம்பருக்கு உட்பட்ட அந்த லேண்ட்ல நடந்த டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது யாரு யாருக்கு வித்தா, இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்கி இருப்போம், அவங்களுக்கு யாரு வித்தா அப்படின்றத நம்ம அந்த இசி டாக்குமெண்ட் வில்லங்க சான்றிதழ் மூலியமா அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம இப்போ 2000 இருந்து 2024, 2010 இருந்து 2020 இந்த மாதிரி நம்ம பீரியட் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் அப்படின்றத நம்ம கொடுத்து அந்த வருஷத்துக்குள்ளார இருக்கிற அந்த வில்லங்க சான்றிதழை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம மெயினா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒண்ணு, நம்ம புதுசா தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிற அந்த வெப் போர்ட்டல்ல இருந்து எப்படி சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரை பாக்குறது, அதை வச்சு எப்படி இசி கண்டுபிடிக்கிறது, இசி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ முதல்ல சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் வில்லேஜ் மாஸ்டர் அப்படின்ற வெப்சைட். ஸோ இப்போ நான் சர்ச் பண்ற மாதிரியே வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்ட் இல்ல வெறும் வில்லேஜ் மாஸ்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். முதல்ல வர இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் எல்லாம் நாங்க வீடியோவோட அட்டாச் பண்றோம், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த சர்வே நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட்டு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம சொல்லணும்னா இதுலயே ஒரு மேப் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப்போட அப்படியே ஒத்து போகும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு சர்வே நம்பர் பார்க்க போறோம். நம்ம ஓரளவுக்கு நம்ம எந்த லேண்டு பார்க்க போறோமோ அதை ஜூம் இன் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணி, ஸோ இதே மாதிரிதான் இந்த லே அவுட் இருக்கும். இப்போ இதுலயும் நம்ம அதே மாதிரி ஜூம் இன் பண்ணிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதுலயும் இதே மாதிரி நம்ம ஜூம் இன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது பாத்தீங்கன்னா சேம் அதே கூகுள் மேப் மாதிரியே தான். இப்போ இதுல காட்டுற அதே இப்போ இதுல இருக்கிற இந்த லொகேஷன்ஸே தான் இதுலயும் காட்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுல காமிக்கிற கோயில் தான் இதுலயும் காமிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே கோயில். இதே இப்போ இதுலயும் நம்ம இங்க சைட்ல மேற்கு பக்கம் போனோம் அப்படின்னா இதே கோயில், இதே லேண்ட்மார்க்ஸ், இதே வீட்டோட லொகேஷன்ஸ், இதே இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் எல்லாமே கூகுள் மேப்ல இருக்கிற மாதிரியே தான் இதுலயும் காமிக்கும். நான் உங்களுக்கு ஏன் கம்பேர் பண்ணி சொல்றேன்னா இது அப்படியே கூகுள் மேப்பே தான். ஸோ அதை நம்ம உங்களுக்கு லேண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு லொகேஷனோ ஒரு லேண்ட்மார்க்கை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம இதுல ஒரு லேண்ட் நம்ம சர்வே நம்பர் இப்போ ஜூம் இன் பண்ணி வந்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு இந்த சர்வே நம்பர் தெரியாது அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி வந்த மாதிரி நம்ம லேண்ட் பக்கத்துல எங்க இருக்கோ அதோட நியர்பை நம்ம ஜூம் இன் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ எப்படி நம்ம வாங்கின லேண்டு எங்க இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் மேக்சிமம். இப்போ கோபி பக்கத்துலனா கோபி பக்கத்துல, ஈரோடு பக்கத்துலனா ஈரோடு பக்கத்துல எங்க
மேக்சிமம் நம்மளுக்கு அந்த லொகேஷன் தெரியும். லொகேஷன் தெரிஞ்சுதான் வாங்கியிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஜூம் இன் பண்ணி வந்து ஓரளவுக்கு பக்கத்துல வந்து இப்போ நம்மளுக்கு பர்டிகுலரா இந்த சர்வே நம்பர் தான் அப்படின்னு தெரியல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஒரு 3-4 சர்வே நம்பரை வந்து சேர்த்திக்கிட்டு நம்ம ஈஸி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வாங்கின வருஷமும் நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்தெந்த சர்வே நம்பர்லாம் சேர்த்தி நம்ம இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ளார எடுப்போம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஈஸி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு கைட்லைனுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இது மெயினா இந்த போர்ட்டல் இப்போ உங்களுக்கு இந்த சர்வே நம்பர் தெரியாதது உங்களுக்கு யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து வெளி ஊர்ல இருப்போம், நம்ம சொந்த ஊர்ல இருக்க மாட்டோம். வெளியே நம்ம வீட்டை விட்டு நம்ம ஊரை விட்டு வெளியில அவுட் ஆஃப் ஸ்டேஷனோ இல்ல அவுட் ஆஃப் த ஸ்டேட் இல்ல அவுட் ஆஃப் த கண்ட்ரி. இப்ப நிறைய பேர் மிடில் ஈஸ்ட்ல போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஐடி எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அமெரிக்கால போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அப்படின்ட்டு அதர் கண்ட்ரீஸ்ல போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த போர்ட்டல் நான் சொல்றேன் இப்ப இந்த 2 வெப்சைட்டும் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் நம்ம எங்க இருந்தாலும் இந்த 2 வெப்சைட் யூஸ் பண்ணி நம்மளோட லேண்டோட சர்வே நம்பர் இந்த டீடைல்ஸ் ஆகட்டும் ஈஸி டவுன்லோட் பண்றதாகட்டும் நம்ம ஈஸியா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஈஸியா பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது நம்ம மெயினா சர்வே நம்பர் தெரியாதவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட் வெப்சைட் யூஸ் பண்ணி சர்வே நம்பர் ஓரளவுக்கு எந்தெந்த சர்வே நம்பர் பக்கத்துல லொகேஷனை வச்சு நம்ம சர்வே நம்பரை நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ சர்வே நம்பர் தெரிஞ்சவங்களுக்கு மேலும் இப்போ ஒரு லே அவுட் இப்ப நம்ம ஹவுஸ் சைட்டா வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் நிறைய லே அவுட் மாதிரி இருக்கும். ஸோ சின்ன சின்ன லேண்டா இருக்கும். அது அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள சப்டிவிஷன் நம்பரே நம்ம இதுல பாத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்திருக்கிற சர்வே நம்பர் 202 அதுக்குள்ளார சப்டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1, 2, 3, 1A, 1B, 1AB, 1A, C1 அந்த மாதிரி சப்டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு வாங்குறவங்களோட லேண்டை பொறுத்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி சப்டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சப்டிவிஷன் டீடைல்ஸையும் நம்ம இந்த வெப்சைட் வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் லேண்ட் தெரியாததுனால உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி பார்த்து மேப்ல வந்த மாதிரியே ஜூம் இன் பண்ணி இதுல நான் உங்களுக்கு காமிச்சேன் இந்த வெப்சைட்ல. இன்னொரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு லேண்ட் வந்து ஓரளவுக்கு எங்க இருக்குன்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட் வந்து எனக்கு இப்ப நான் இதை வந்து ஜூம் இன் பண்ணி பார்த்துட்டதுனால நான் இப்போ எனக்கு தெரிஞ்சதுனால ஈரோடுன்னு கொடுக்குறேன். ஈரோட்டுக்கு அது கரெக்டா வந்துடும். தாலுக்கா வந்து கோபிச்செட்டிப்பாளையம்னு கொடுத்துக்கிறேன். வில்லேஜும் எனக்கு தெரிஞ்சதுனால நம்ம வில்லேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த வில்லேஜுக்கு உங்களுக்கு ஜூம் இன் ஆயிக்கும். அதுல நம்ம இப்ப சர்வே நம்பர் பார்த்த சர்வே நம்பர் 202 202 அப்படின்றத நம்ம இங்க கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து உங்களுக்கு ஜூம் இன் ஆகி காமிச்சுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த இதோட ஈஸி எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சர்ச் பண்ண போறது டிஎன் ரெஜினெட் அப்படின்னு சர்ச் பண்ண போறோம். சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து கவர்மெண்ட் லிங்க் gov.in அந்த tnreginet.gov.in அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கும். தமிழ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லாதவங்க இங்கிலீஷ்லயும் இதை மாத்திக்கலாம். இப்ப நாம வந்து தமிழ்லயே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நிறைய சர்வீசஸ் இப்போ இந்த வெப்சைட்டை பத்தி சொல்லணும் அதுவே ஒரு தனி வீடியோவா போடலாம். இந்த வெப்சைட்ல என்னென்ன சர்வீசஸ் நம்ம இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு. பட் இந்த வீடியோல நம்ம எப்படி வில்லங்க சான்றிதழ் டவுன்லோட் பண்றதுன்னு மட்டும் பார்ப்போம். அந்த மற்ற சர்வீசஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இதுல லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற சர்வீசஸ் நிறைய சர்வீசஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம மின்னணு சேவைகள்ல வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஈஸி டவுன்லோட் பண்றது ஒரு பர்டிகுலர் வருஷத்துல இருந்துதான் நம்ம வந்து பார்க்க முடியும். அது ஒரு கிராமத்தை பொறுத்து மாறும். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இங்க கிளிக் பண்ணீங்கன்னா வர வெப் லிங்க்ல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து இதுதான் இந்த கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகுறது. இதுல நம்ம கோயம்புத்தூர் ரீஜன், அதுல ஈரோடுல கோபிச்செட்டிப்பாளையம்னு தனியா ஒரு இது இருக்கிறதுனால இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம்.
இதுல இப்போ நெறைய இதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கோபிச்செட்டிப்பாளையம்னு இப்ப நெறைய பெரிய, பெரிய ஊர் பார்த்தீங்கன்னா, இணை சார் பதிவகம் இருக்கும். அதாவது 2 ஒரு ஒரு ஊருக்கே வந்து 2 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும். அது நாளடைவுல இப்ப நெறைய பேர் வந்து கிரயம் அந்த மாரி அ ஆனா டெய்லி பேசிஸ் நெறைய பேர் பண்றதுனால, ஒரு ஊருக்கே வந்து 2 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த மாரி இருக்கும். ஸோ, அ நம்ப எதுன்றத இப்ப பார்த்துக்கலாம். இப்போ ஜாயின் டூ அந்த இத வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். இப்ப இதுல வந்து நம்ப அ கிராமம் எங்க இருக்கு அப்படின்றத நம்ப பார்க்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, அ இதுதான் நம்ப இங்க பார்த்த கிராமம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ 75லேருந்து 80 வரைக்கும் இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்திருக்கு. இப்ப நம்ப எதுக்கும் இன்னொரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ வந்து நம்ப கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப இதுலயும் அதே கிராமம் இருக்கா? ஏன்னா ஒரே ஊர்ல 2 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ங்கிறதுனால நம்ம 2லயும் செக் பண்றோம். இப்ப இதுலயும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, அதுல 75 டூ 80 இருந்த மாரி, இதுல 80ல இருந்து இருக்கு. ஸோ நம்ப இப்போ ரீசென்ட்டா நம்ப இப்போ இப்போ அ இப்போ இருக்கிற வருஷத்துக்கு வந்து பாக்க போறதுனால, நம்ப இ இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ நம்ப செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இத நம்ப இது பண்ணிக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் மண்டலம், மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். ஸோ இப்ப நம்ப இங்க பாத்த எண் இணை சார் பதிவாளர். அந்த இத வந்து நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்க போறோம். சார் பதிவாளர் அலுவலகத்துல இப்போ ஆரம்ப நாள் வந்து நம்ம இங்க பார்த்த மாரி எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வந்து அவைலபிளா இருக்கு. அத பொறுத்து தான் நம்ம இங்க வந்து ஆரம்ப நாள் குடுக்கணும். ஸோ நம்ம பார்த்தது வந்து 1980ல இருக்கு. அப்படி 80ல இருந்தே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது இருந்துச்சு. அவைலபிலிட்டி ஆன்லைன் அவைலபிலிட்டி. இப்போ அதனால நம்ம 1980ல இருந்து போட தேவையில்ல. நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்க்கறதுனால நம்ம வந்து 2010ல இருந்து நான் போடுறேன். இப்போ முந்தின நாள் வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். கிராமம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த வில்லேஜ் மாஸ்டர்ல பார்த்த சர்வே நம்பர் 202 அத வந்து நம்ம இங்க போட்டுக்கலாம். இத நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மெயினா நம்ம எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் சொன்ன மாரி முன்னாடி சொன்ன அந்த காரணங்களுக்காகவும், இப்போ நெறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் எப்படி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயி, அதுல வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ப குடுத்து, அது மூலியமா வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்ப வெயிட் பண்ணி, இது பண்ணி நம்ப நெறைய பேரு வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா இந்த வெப்சைட்ட யூஸ் பண்ணி, அன்னன்னைக்கு நம்ம இப்ப வேணும் அப்படின்னா, நம்ப இந்த வெப்சைட்ட யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒரு அ நல்ல விஷயம் இந்த வெப்சைட்ட அ யூஸ் பண்றதுனால. ஸோ இங்க இருக்கிற அந்த கேப்சாவ வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வந்து நம்போ வியூ வியூ பண்ண போறோம். டவுன்லோட் ஆயிருக்கும். டவுன்லோட்ஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணோம். இங்க வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அ நம்ப குடுத்த வருஷம் வந்து 2010லேருந்து அ இப்போ வரைக்கும் குடுத்துருக்கோம். அதோட இப்ப யார்லருந்து யார் வாங்குனா? இப்போ இவங்க வாங்குறவங்க ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் எத வந்து மூல பத்திரமா வச்சு பண்ணாங்க? அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதுல நம்ம பார்த்துக்கலாம். இ இ என் அந்த அந்த பண்ண டாக்குமெண்ட் நம்பர் என்ன? எந்த நாள்ல வந்து கிரயம் பண்ணியிருக்கிறாங்க? எல்லாத்தையும் நம்ம இதுல பார்த்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்களோட பத்திரத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால, மூலப்பத்திரம் என்னன்றது இங்க வந்திருக்கு. யார்லருந்து யார் பண்ணியிருக்கா? எந்த வகையான டாக்குமெண்ட்? ரத்து பத்திரமா? இல்ல கிரைய பத்திரமா? அதெல்லாம் வந்து நம்போ இந்த ஈஸிலியே வந்து என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு? அப்படின்றத நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். இப்ப இது இப்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.